திதியை பிடித்தால் விதியை மாற்றலாம். போன பதிவில் 16 நித்திய தேவதைகளை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சென்ற பதிவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நித்திய தேவதையினுடைய பலன்கள், அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இரண்டாவதாக இருக்கிற நித்திய தேவதையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நித்திய தேவதைகள் இந்த திதி தேவதைகளை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். தெய்வங்களை நாம் கோகுலாஷ்டமி, ராமநவமி போன்ற திதிகளிலும், இறந்து போன முன்னோர்களை அமாவாசை அல்லது அவர்கள் இறந்து போன தினங்களிலும் வழிபட்டு வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய திதி தேவதைகளை நாம் வழிபட மறந்து விடுகிறோம். இதன் காரணமாக நாம் செய்யும் காரியங்களுக்கு உண்டான உரிய பலன்களை முழுவதுமாக நாம் பெற முடியாமல் திண்டாடுகிறோம். அன்றைய திதியை பரிபாலனம் செய்யவும் மூலதேவிகளை நாம் அன்போடும் பணிவோடும் வழிபட்டால் தொல்லைகள் நீங்கும், கடன் சுமை குறையும், நினைத்த காரியங்கள் இனிதே நிறைவேறும், மேலும் செல்வ வளம் பெருகும், வறுமை நீங்கும், இகபர சுகங்களை நிச்சயமாக பெற்று இன்பமாக வாழலாம். நித்யா தேவிகளை வழிபட்டால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்பதை தந்திர சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. நித்யா தேவதைகளின் பெயர்களை பக்தியோடு உச்சரித்து அன்போடு வழிபட்டால் அதிசயத்தக்க பலன்களை அடையலாம். கால ரூபிணியாக விளங்கும் நித்யா தேவிகளை அந்தந்த குறிப்பிட்ட திதிகளில் வணங்கி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரதமை முதல் பௌர்ணமி வரை அப்பிரதட்சணமாகவும், திரும்பவும் அடுத்த பிரதமை முதல் அமாவாசை வரை பிரதட்சணமாகவும் பூசிக்க வேண்டும். இந்த 15 தேவிகளுக்கும் நம் அன்றாட பணிகளில் பொறுப்பும், அந்த பணி நன்றாக நிறைவேற ஒரு மந்திரமும் எந்திரமும் நியமிக்கப்பட்டுள்ளன. இப்போது அவைகளை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். சென்ற பதிவில் முதலாவதான காமேஸ்வரி, அந்த திதி தேவதையை வழிபட்டால் என்னென்ன பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள். இது இரண்டாவது பாகம். இதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது திதி தேவதை, அதாவது ஸ்ரீ பகமாலினி, இவங்க இந்த தேவதை பேர் பார்த்திங்கன்னா இந்த நித்யா தேவியின் மந்திரங்களிலும் இவளது பரிவார தேவதைகளின் மந்திரங்களிலும் பக என்ற சத்தம் அடிக்கடி வருவதால் இவள் பகமாலினி என்று அழைக்கப்படுகிறாள். பகம் என்ற சொல்லுக்கும் பரிபூரணம், ஐஸ்வர்யம், தர்மம், தேஜஸ், ஞானம், வைராக்கியம், வீரியம் மற்றும் முக்தி என்றெல்லாம் பொருள் உண்டு. இது போன்ற ஐஸ்வர்யங்களுடன் அம்பிகை கூடியிருப்பதால் பகமாலினி என்று போற்றப்படுகிறாள். பகத்தோடு கூடிய சகல பொருட்களும் இவளுடைய அம்சம் என்பதால் அம்பாளுக்கு பகவதி என்ற பெயரும் உண்டு. பிறவியாகிய பெரிய கடலை கடந்து விட்டேன், ஆகவே நீங்களும் அவள் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு முக்தி பெறுங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார் அபிராமி பட்டர். காயத்ரி மந்திரம். ஓம் பகமாலினியை வித்மகே சர்வ சங்கர்யை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத். ஸ்ரீ பகமாலினியை அறிவோமாக. அவள் அனைத்தையும் தன் வசமாக வைத்திருக்கும் தேவி. அவள் மீது தியானம் செய்கிறோம். நித்யா தேவியாகிய அவள் நம்மை ஊக்கப்படுத்தி செயலாற்றச் செய்வாள் என்பது இந்த காயத்ரி மந்திரத்தின் திரண்ட பொருள். வழிபட வேண்டிய திதிகள்: சுக்லபட்ச துவிதியை, கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி. பகமாலினியை வழிபடுவதால் நாம் பெறும் பலன்கள்: நம்மை சுற்றி இருப்பவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். எதிரிகள் விலகி செல்வார்கள். மேலும் நம்மை எதிரியாக நினைப்பவர்கள் கூட நமது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். கர்ப்பத்தில் உள்ள குழந்தையை காத்து சுகப்பிரசவம் ஏற்பட இந்த தேவி அருள் புரிவாள். பகமாலினி தேவியை வழிபட்டு நீங்களும் இந்த பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களை, மீண்டும் இன்னொரு பதிவில் 3வது திதி தேவதையை பற்றி பார்க்கலாம். மேலும் நமது சேனலில் இது போன்ற நிறைய பக்தி ஆன்மீக குறிப்புகள் வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன். எனக்கு உங்களுடைய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இது போன்ற அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.